அனைவருக்கும் கணித வணக்கம். இப்போ பார்க்க போகிறது 7ஆம் வகுப்புக்கு உரியது முதல் பருவம் கணக்கு பார்க்க போகிறோம். அதில் எண்ணியல் பாட தலைப்பு எண்ணியல். அதில் முழுக்களினுடைய கூட்டல் விதி பார்க்க போகிறோம். முழுக்களின் கூட்டல் விதி 1 என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்து எடுத்துக்காட்டு கணக்கோட நிரூபித்து காமிக்க போகிறேன். முழுக்களின் கூட்டல் விதி, அதாவது முதல் விதி மிகை முழுவும் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த 2 மிகை முழுவும் கூட்டி மிகை முழு குறியீடை இட வேண்டும். அதாவது மிகை முழு பாசிட்டிவ் இன்டிஜர். மிகை முழுனா என்ன குறியீடு போடுவோம்? பிளஸ். இப்போ எடுத்துக்காட்டு கணக்கு கொடுத்துருக்கான் பாருங்க. மிகை முழுவும் கூட்டினால் மிகை முழு, பிளஸையும் கூட்டினால் பிளஸ் கிடைக்கும். இதுதான் கூட்டல்ல முதல் விதி. இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு கணக்கு கொடுத்துருக்கேன். 103 பிளஸ் 39 இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கணக்குல குறியீடு எதுவுமே கொடுக்கல. குறியீடு கொடுத்தாலும் கொடுக்காட்டி இது என்னது? பாசிட்டிவ் இன்டிஜர் தான், மிகை முழு தான். அப்ப இது பிளஸ், இதுவும் பிளஸ் தான். பிளஸும் கொடுத்தா ரெண்டையும் கூட்டி பிளஸ் குறியீடை இட வேண்டும். இப்போ 103ஐயும் 33ஐயும் கூட்டி ஆன்சர் போட போறோம். 103ஐயும் 39ஐயும் கூட்டினால் வரக்கூடிய விடை 142. இது என்னது? மிகை முழு. பிளஸ் போட்டாலும் போடாட்டி அது மிகை முழு தான். அடுத்த எடுத்துக்காட்டு கணக்கு பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? பிளஸ் 25ஐயும் பிளஸ் 75ஐயும் கூட்டி விடை கேட்டிருக்காங்க. அப்ப இதுவும் மிகை முழு, இதுவும் மிகை முழு. 2 மிகை முழுவும் இருந்துச்சுன்னா ரெண்டையும் கூட்டி அந்த மிகை முழுக்குரிய குறியீடை இட வேண்டும். பிளஸ் 25 பிளஸ் 75 என்ன செய்யறோம்? கூட்டுறோம். கூட்டினால் அப்படியே கூட்டிட்டு அந்த பிளஸ் குறியீடை போட்டு 25 கூட்டினா எவ்வளவு வரும்? 100. அது மாதிரி இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்க. பிளஸ் 70 பிளஸ் 15 கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த 15 என்பது என்ன? அதுவும் மிகை முழு தான். பிளஸ் குறியீடு கொடுக்கப்படவில்லை. இப்ப பிளஸ் 70ஐயும் என்ன செய்ய போறோம்? பிளஸ் 15ஐயும் கூட்டி பிளஸ் குறியீடை போட்டு 70ஐயும் 15ஐயும் கூட்டினால் என்ன வரும்? 85. அப்ப முழுக்களின் கூட்டல் விதி மிகை முழு 2 மிகை முழு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த மிகை முழுவை அப்படியே கூட்டி அந்த மிகை முழுவுக்குரிய குறியீடை இட வேண்டும். புரிஞ்சுங்களா?